பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்த்ததே இல்லை. 14 வருஷமாக காணாமல் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போராட்டம் செய்து கொண்டு வரோம். 5 பொம்பளை பிள்ளைகளுக்கு அவரு ஏதோ கடவுள் உதவியாக தமிழரா பார்த்து நாங்கள் பிறந்ததே பாவம். நேசிங்கன் செந்து விலங்குட அப்பாண்ட பேர். ஏதோ கஷ்டப்பட்டு எங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கையா. எங்களை சர்வதேசம் எங்களை எல்லாரும் அழிக்கட்டும். போராடி போராடி நாங்களே சாக போறோம். தண்ணி வெண்ணி இல்லாம திரிஞ்செறிஞ்சு நாங்களே சாக போறோம். ஆட்சிக்கு வந்து அனுரகுமார திசநாயகர் இதை பார்த்தாருண்டா அவரால் என்ன முடியுமோ கருணடைஞ்சவன் 3 பிள்ளைகள் தாய் தகப்பன் 5 பேர். இப்போ எங்கே நிற்கிறோம்டா ஜாழ்ப்பாணம் நூலகத்துக்கு, அதாவது பொதுசன நூலகத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம். இங்கே காணாமல் போனவர்களுக்கான ஒரு போராட்டம் வந்து இடம்பெறுது. இது நிறைய காலமே இந்த போராட்டம் இடம்பெறுது. பாருங்கள், சின்ன பிள்ளைகள் தங்களோட அப்பாவை காணுற விடயத்துலேருந்து தங்களோட உறவினரை காணல, அண்ணாவை காணுற விஷயத்தில் அவ்வளவு ஆதங்கத்தில் இந்த போராட்டம் இடம்பெறுது எங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அது சம்பந்தமான காணொலி தான் இது. நேசிங்கன் செந்து விலங்குட அப்பாண்ட பேர் 2007 7ஆம் மாதம் 17ஆம் தேதி காணா போனவர். அப்பா 2007 6ஆம் மாதம் 17ஆம் தேதி காணா போனவர். எல்லா இடமும் எந்த ஒரு முடிவுமே கிடைக்கல. மனித உரிமான குழு எல்லாருக்கும் சர்வதேச பொறுமுறை தான் நீதி கூறணும். அதுக்காக தான் நாங்க போராட்டி இருக்கிறோம். நீதி கூறுவோம், சர்வதேச நீதி பொறுமுறை தான் எங்களுக்கு நீதி கூறணும். அதே மாதிரி புதிய ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசநாயகர் இதை பார்த்தாருண்டா அவரால் என்ன முடியுமோ அதை அவர் ஏற்பாடு செய்து எங்களுக்கு காணா போன உறவுகளை மீண்டும் திருப்பி தந்தாருண்டா எங்களுக்கு அதுவே பெரிய ஒரு விஷயமா இருக்கு. மனித உரிமை தினம், ஆனா எங்களுக்கு அது கருப்பு தினம் நாடி காணாம போனதுக்காக நாங்க அதை கருப்பு தினமா கொண்டாடுறதுக்காக போராட்டம் செய்யறோம். ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் காணாமல் ஆக்கப்பட்ட உங்களோட பதிவில் இருக்கு? சங்கமாவும் இன்னொரு கமிட்டியா தான் செய்றீங்க. இது வந்து எங்களோட பிள்ளைகளை அனைத்து எந்த பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளையும் ராணுவம் வழி வழியை பிடிச்சு கொண்டு பிடிச்சு கொண்டு போய் இன்னமும் காணப்படவில்லை தானே, காணாமல் ஆக்கப்பட்டதானே, இன்னமும் காணப்படவில்லை. எங்கட பிள்ளைகள் போரிலால குடும்பமாக ஆமியிட்ட வட்டுவாகல்ல சரணடைந்தது. வட்டுவாகல்ல சரணடைந்தேன்னு சொன்னா எந்த இடத்துல வட்டுவாகல்ல, எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல யார் கொண்டு போறது எல்லாம் தெரியும் தானே. தெரிஞ்சு எங்களுக்கு இதுகளை வெளிப்படுத்த இல்லையண்டா, எங்களுக்கு இதை தேடி தர இல்லையண்டா, பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் 15 வருஷ காலமாக ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறோம். அப்ப சரணடை சொன்னதாரு? சரணடைங்கன்னு சொன்னதாரு? அது அப்ப சரணடைகிற ஒரு மன்னிப்புக்கு தானே சரணடைகிறது. இப்படி கொண்டு ஒழிக்கவா சரணடைகிறது? இல்லையே. இப்படியே அரசாங்கம் மாறி வர எங்களுக்கு ஒரு தீர்வுமே இல்லை, எங்களுக்கு ஒன்று இல்லை. ஆனா நாங்க இஞ்ச நாங்க கேட்கல. இங்க நாங்க ஆனபடினால நாங்க இவ்வளவு காலமும் போராடி இஞ்சையில கொழும்பத்தம் எம்பசிகளுக்கு முன்னாலே எல்லாம் போய் நாங்கள் போராடி வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு எந்தவித நீதியும் இல்லை. ஆனபடினால எங்களுக்கு நீதி கேட்க இங்க இல்லை. இனி நாங்க நீதியே கேட்க மாட்டோம். எங்களுக்கு சர்வதேசம் தான் நீதி தர வேணும். எங்களுக்கு சர்வதேச பொறிமுறையோட நீதி வேணும். எங்களுக்கு உலக பொறிமுறை தேவையில்லை. நாங்க இங்க தானும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு நீதி தானும் கேட்க மாட்டோம். இந்த இடத்துல சரணடைஞ்சனா இந்த இடத்துல இந்த ராணுவம் என்றது அந்த இடத்துல பிடிச்சு கேட்க வேண்டியது, பொறுப்பு கூற வேண்டியது நீங்க. உண்மையை சொல்லணும், பொறுப்பை சொல்லணும், நீதியை சொல்லணும். இது அது ஒன்றும் இல்லை. உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை, பொறுப்பும் இல்லை. என்னது நாங்கள் வரணும். நாங்கள் உலக பொறிமுறை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தேவைன்னு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களோட உயிர் உள்ளவரை, எங்களோட புள்ளிகளை நாங்கள் காணும் வரை நாங்கள் வீதியில போராடுவோம். சொல்றோம். போராடுறதுக்கு மறுக்க இயலாது. எங்களோட போராட்டத்தை எங்களோட புள்ளிகளுக்காக நாங்க போராடுறத மறுக்க இயலாது. எந்த புள்ளிகள் அல்ல. இவ்வளவு இந்த உலகத்துல உள்ள புள்ளிகள் முழுக்களும் கொண்டு துளைஞ்சு போட்டீங்க. என்ன எங்க வச்சிருக்கிறீங்க? விட வேண்டியதானே, இனியாவது விட வேண்டியதானே. இல்ல புற என்ன உங்கள்ட்ட நாங்க வரமாட்டோம். உங்களோட காலடிக்கே வரமாட்டோம். எங்களுக்கு சர்வதேச நீதி வேணும். சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்று தரணும். இல்லைன்னா சர்வதேசம் எங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து துளைஞ்ச மாதிரி எங்களோட சர்வதேசம் எங்களை எல்லாரும் அழிக்கட்டும். தமிழரா பார்த்து நாங்கள் பிறந்ததே பாவம். நாங்க தமிழரா பிறந்திருக்க கூடாது.
ஆனவடையினாலதானே பெருமான சிங்களவர் எங்களை இந்த மாதிரி எல்லாம் செய்யணும். இந்த மாதிரி செய்யணும். எங்களுக்கு நான் ஒன்றை கூறுறேன், எனக்கு இன்னைக்கு அதற்கு இயலாது. எந்த பிள்ளைகளும் சரணடைஞ்சவன் 3 பிள்ளைகள், தாய் தகப்பன் 5 பேர். அதே போல குடும்பமாக 40-50 பேரோட பிள்ளைகள், தாய் தகப்பன். அந்த 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 அப்ப பிரான்சிஸ் ஃபாதர் தான் வந்து லிஸ்டில் பேரெல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுத்து சரணடைஞ்சவள. என்ன பிரான்சிஸ் ஃபாதரே இல்லை. பிரான்சிஸ் ஃபாதரை வச்சிருந்தா பிரான்சிஸ் ஃபாதர் எங்களுக்கு சொல்லி வர்றானே, எங்களோட பிள்ளைகள் எங்க நான் தான் எப்படி நான் சரணடைய வச்சேனா என்று சொல்லி வர்றானே. பிரான்சிஸ் ஃபாதர் இல்லை, அதை நான் என் வாயால சொல்ல மாட்டேன். இல்லை, பிரான்சிஸ் ஃபாதர் இந்த உலகத்திலே இல்லை. எங்களுக்கு நான் கலைக்க வரையில எங்களோட பிள்ளைகளை அனைத்து பிள்ளைகளை எந்த பிள்ளைகள் இல்லை, வீடு வீடா பூந்து வளர்த்து செல்லப்பட்டிருக்குது, வழியை போய் கொண்டு போய் செல்லப்பட்டிருக்குது. வேலைக்கு போன பிள்ளைகள் வீடு விரும்பல, ஆசத்துல கிடந்த பிள்ளைகள் வீடு விரும்பல. அப்ப அவ்வளவும் எங்களுக்கு உண்மை சொல்ல வேண்டும். எங்களுக்கு என்ன மாதிரி எங்களோட பிள்ளைகள் எப்ப வந்து சேருதோ அன்றைக்கு நாங்க போராட்டத்தை கைவிட்டுட்டு நாங்க இருக்கோம். அவ்வளவுதான் சொல்றோம். 300க்கும் மேற்பட்ட அதோட போராடி இவ்வளவு காலம் பிள்ளைகளை தேடி போராடின அம்மா பேரண்ட்ஸ் 300-400 பேருக்கிட்ட இறந்து போச்சுனா. அப்ப நாங்கள் இனி என்ன எங்களுக்கு மெத்தின வழியாகுது, நாங்கள் இறக்க மாட்டோம். ஒரு இது இருக்கா, நாங்களும் எப்ப எங்களுக்கு சாவு நெருங்கி கொண்டு தான் வருது. நாங்கள் அதுக்குள்ளே எங்களோட பிள்ளைகளை காணணும், எங்களோட பிள்ளைகளை அனைத்து பிள்ளைகளையும் எங்களோட சர்வதேசம் எங்களோட பிள்ளைகளுக்கு நீதி பெற்று தர வேணும்னு தான் நான் திரும்ப சொல்றேன். நன்றி. கொடுத்தது பிறகுதான் என்ன அவங்க விட்டவங்க கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் பாட்டுக்குள்ள இவ்வளோ வளர்ந்தேன். நாங்கள் அந்த நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டும். இடமாக மனு தொழிற்சாலை குடிக்கொண்டவர் வந்து இன்றைக்கு 28 வயசு நாங்கள் காலம் பிள்ளைகளை இந்த 5 பொம்பளை பிள்ளைகளுக்கு அவரு ஏதோ கடவுள் தெரியாத எல்லா பிள்ளைகளையும் கடைசி இன்றைக்கு நான் இந்த இந்த வாழ்க்கைக்கு சீவியத்துவம் ஏதோ கஷ்டப்பட்டு எங்கிட்ட வாழ்க்கை போய்கொண்டிருக்கையா. அதுகளை எப்போ இன்றைக்கு வருமா நாளைக்கு வருவோம் ஒன்றுதான் இந்த உயிரை பிடிச்சி கொண்டு எனக்கு 9 வயதாவது நான் இருக்கிறேன்னோ இந்த என்ன இதில் பங்கு பெற்று ஒன்று பண்ணுறேன். இன்னும் நாங்கள் நிற்கிற போது உங்களோட எங்களோட அப்பா காணா போனது 2007 6ஆம் மாதம் காணா போனவர். நான் பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்த்ததே இல்லை. 14 வருஷமா காணாமல் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போராட்டம் செய்து கொண்டு வரோம். ஆனால் இதுக்கு ஒருத்தருமே பதில் கூறல. எங்களுக்கு சர்வதேச நீதி வேணும்னு தான் நாங்கள் எல்லாருமே இதில் காணாமல் போன எல்லாருமே 15 வருஷமா இதுல போராடி கொண்டு வரோம். எங்களுக்கு நீதி வேணும், சர்வதேச நீதி. அதுக்காக தான் போறோம். மனித உரிமை நாள், இன்றைக்கு உலக மனித உரிமை நாள் ஆனபடினால இந்த மனித உரிமை நாளை நாங்க வெறுக்கிறோம். நாங்க கருப்பு தினமாக தான் நாங்கள் பார்க்கறது. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தீர்வில்லாத நாட்டுல மனித உரிமை என்னத்துக்கு என்ன இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு கருப்பு தினம்தான். நாங்கள் அதுக்காகத்தான் இன்றைக்கு எங்கட பிள்ளைகளை காணாமல் ஆக்கப்பட இல்லை. எங்கட பிள்ளைகள் சரணடைஞ்சவே காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார் தான் இவைய. இந்த பிள்ளைகளோட தாய்மார் தான் இவை. எங்கட பிள்ளைகள் நேரடியா சரணடைஞ்சது, கையில கொடுத்தது, ஒப்படைச்சது. அதுகளுக்காகத்தான் நாங்கள் 2 பேரையும் போராடி கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னா தீர்வு கிடைக்கல. இஞ்ச எங்களுக்கு நீதி கிடைக்கப்படாது. நீதி கிடைக்கப்படாத பட்சத்தில் இவ்வளவு காலம் தெரிஞ்சாங்க தானே எங்களுக்கு இந்த போராடி நாங்களே சாக போறோம். தண்ணி வெண்ணி இல்லாம தெரிஞ்சு நாங்களே சாக போறோம். எங்களுக்கு ஒரு வெடிவில்லாத இடத்துல நாங்கள் போராட்டத்தை தான் செய்வோம். நாங்கள் எங்கட உலக பொறிமுறையும் தேவையில்லை, எங்களுக்கு இஞ்சத்தை நீதியும் தேவையில்லை, எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை வேணுமென்று நாங்கள் இன்றைக்கு அதுக்காகத்தான் நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம். சர்வதேச பொறிமுறை வேணுமென்று
ஒரு ஆட்டோ